நம்பிக்கைக்கும் குணப்படுத்துதலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை பத்தி நாம யோசிக்கிறப்போ சில இடங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் வானமாமலை. வாங்க இந்த கோயிலோட அற்புதங்களுக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு எண்ணெய் பல 100 வருஷமா கெட்டு போகாம அப்படியே இருக்குமா? வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, அதோட தன்மை கொஞ்சம் கூட மாறாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? அந்த கேள்விக்கான பதில் தலைமுறை தலைமுறையா பாதுகாக்கப்பட்டு வர ஒரு பெரிய ரகசியத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதுதான் இந்த அதிசய எண்ணெய். அதாவது தீர்க்கவே முடியாதுன்னு கைவிடப்பட்ட நோய்களை கூட குணப்படுத்துற சக்தி இதுக்கு இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் இது மேலதான். சரி, இந்த இடத்துக்கு இவ்ளோ சக்தி எப்படி வந்தது? எது இந்த இடத்த இவ்ளோ புனிதமா மாத்துது? எல்லாமே இங்க இருக்கிற மூலவரோட தெய்வீக தோற்றத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரண கோயில் கிடையாது. பூமியிலேயே ரொம்ப ரொம்ப அரிதான சக்தி வாய்ந்த புனித தலங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. இப்போ பாருங்க, இதுதான் அந்த லிஸ்ட். அதாவது மகாவிஷ்ணுவ மனுஷங்கள் யாரும் சிலை செஞ்சு வைக்காம அவரா தானா தோன்றுனதா சொல்லப்படுற 8 க்ஷேத்திரங்கள். ஸ்ரீரங்கம், திருப்பதி மாதிரி பெரிய பெரிய க்ஷேத்திரங்களோட வரிசையில நம்ம வானமாமலையும் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இத இமயமலையில இருக்கிற புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயிலோட நேரடியா ஒப்பிடுறாங்க. அதனாலதான் இதுக்கு தென்னகத்தின் பத்ரிநாத்னு ஒரு செல்ல பேரும் இருக்கு. ஓகே, இந்த இடத்தோட புனித தன்மை நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இனி இந்த கோயிலோட பெயர்களே அதோட கருணை குணத்தை எப்படி அழகா சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துக்கு பல பேர்கள் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான்கோனேரிங்கிற பேரு 4 ஏரிகள் சுத்தி இருக்கிறதால வந்தது. அதே மாதிரி திருவரமங்கை அப்படிங்கிற பேரு மகாலட்சுமி தாயார், அதாவது இங்க நிரந்தரமா வாசம் செய்யறதால வந்தது. ஆனா ரொம்ப பிரபலமான பேரு வானமாமலைதான். இதுக்கு அர்த்தம் வானத்தை தொடும் மலை. இது வெறும் பேர் இல்ல, இங்க இருக்கிற இறைவனோட கருணை ஒரு மலை மாதிரி பிரம்மாண்டமானது, வானமளவுக்கு உயர்ந்ததுன்னு சொல்ற ஒரு அழகான உருவகம். நீங்க கருவறைக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரொம்பவே வித்தியாசமான காட்சியை பாப்பீங்க. மூலவர் தோதாத்ரிநாதர் ஒரு ராஜ தர்பார்ல ராஜா உட்கார்ந்த மாதிரி ரொம்ப கம்பீரமா காட்சி தராரு. அவருக்கு மேல தெய்வீக பாம்பான ஆதிசேஷன் கொடைப்பிடிச்சு நிற்கும். அது மட்டுமில்ல, தேவலோக அழகிகளான ஊர்வசியும் திலோத்தமையும் அவருக்கு சாமரம் வீசுற மாதிரி அமைஞ்சிருக்கிறது வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனிச்சிறப்பு. ஒவ்வொரு பெரிய இடத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு சொல்ற ஒரு அசாத்தியமான புராண கதையொன்னு இருக்கு. வாங்க அதை கேட்கலாம். கதை இப்படி போகுது. சிந்து தேசத்துல இருந்து ஒரு ராஜா வர்றாரு. அவருக்கு குணப்படுத்தவே முடியாத ஒரு தோல் நோய். ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அவர் கண்ண முன்னாடியே ஒரு தெரு நாய் அங்கிருந்த குளத்துல விழுந்து வெளியே வரும்போது ஒரு தெய்வீக உருவமா மாறிடுது. இத பார்த்து மிரண்டு போன ராஜா அவரும் அதே தண்ணியில இறங்கி குளிக்கிறாரு. என்னாச்சரியம், அவரோட நோய் இருந்த இடமே தெரியாம போயிடுது. அதுக்கு நன்றி கடனா கட்டினதுதான் இந்த கோயில். குணப்படுத்துதல்கிற இந்த சக்தி வாய்ந்த வரலாறு நம்மள நேரா இந்த கோயிலோட மிக முக்கியமான, ரொம்பவே பிரபலமான அந்த அதிசய எண்ணெய்க்கு கூட்டிட்டு போகுது. இங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான சடங்கு நடக்குது. மூலவருக்கு, அதாவது தோத்தாத்ரிநாதருக்கு திருமஞ்சனம்னு சொல்ற அபிஷேகம் நடக்கும். இது சுத்தமான நல்லெண்ணெய் அப்புறம் சந்தன எண்ணெயால செய்யப்படுது. இந்த அபிஷேகம் செஞ்ச எண்ணெய் கிணறுன்னு சொல்ற ஒரு பெரிய திறந்தவெளி கிணத்துல சேகரிச்சு வைக்கிறாங்க. இங்கதான் அந்த நம்ப முடியாத விஷயம் நடக்குது. பல 100 வருஷமா வெயில் மழைன்னு எது பட்டாலும் இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட கெட்டு போறதே இல்ல. அதனாலதான் பக்தர்கள் இந்த எண்ணெய ரொம்ப பக்தியோட சர்வரோக நிவாரணின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். தீராத தோல் நோய்கள், நாள்பட்ட வயிற்று பிரச்சினைகள், வாதவலி, மூட்டு பிரச்சினைகள்னு சொல்லி நவீன மருத்துவம் கைவிட்ட நோய்களை கூட இந்த எண்ணெய் குணப்படுத்துங்கிறது இங்க இருக்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். கடைசியா காலத்தால அழியாம இந்த புண்ணியத்தலம் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ முக்கியமா இருக்குன்னு சுருக்கமா பாத்திரலாம். சுருக்கமா சொல்ல போனா இந்த கோயில் 2 விஷயங்களையும் ஒன்னா தருது. ஒன்னு ஆன்மீக விடுதலை தேடுறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுது. இன்னொன்னு உடல் நோயால கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் குணத்தையும் தருது. இத ரெண்டும் ஒன்னா கிடைக்கிற இடம் ரொம்பவே அரிதானது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி நம்ம மனசுல நிக்குது. நம்பிக்கைக்கும் ஒரு நோய் குணமாகறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு, அது உண்மையிலே என்ன? அது வெறும் நம்ம மனசோட நம்பிக்கையா, இல்ல நம்ம அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உண்மையிலே இருக்குதா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்ககிட்டே இருக்கலாம்.